சென்னையில் மெட்ரோ படபாணியில் இளைஞர்களுக்கு போதைப் பொருட்களை கொடுத்து செல்போன் திருட்டில் ஈடுபட வைத்த கும்பல் தலைவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெளிநாட்டு தொடர்பு அம்பலமாகுமா? சென்னை டி நகர் காவல் எல்லைக்குட்பட்ட இடத்தில் கடந்த 12-13 தேதிகளில் மட்டும் 17 பேரிடமிருந்து செல்போன்கள் வழிபறி செய்யப்பட்டன. கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரித்ததால் தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை பிடிக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டது. செல்போன் வழிபறி செய்யப்பட்ட பகுதிகளில் இருந்து 200 சிசிடிவி கேமராக்களை தனிப்படையினர் ஆய்வு செய்தனர். அதில் வழிபறி கொள்ளையர்களின் அடையாளங்களை கண்டுபிடித்தனர் போலீசார். செல்போன் பறிப்பு வழக்குகளில் வியாசார்பாடி மற்றும் MKB நகர் பகுதியைச் சேர்ந்த அஜய், சபிபுல்லா, விக்கி, கிருபா, நாகூர் மீரான் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். சென்னை உயர்நீதிமன்றம் அருகே உள்ள சைனா பசாரில் செல்போன் கடை நடத்தி வருபவர் நாகூர் மீரான். வழிபறி செய்யப்பட்ட செல்போன்களை நாகூர் மீரான் கொள்ளையர்களிடமிருந்து குறைவான விலைக்கு வாங்கியுள்ளார். செல்போனின் IMEI நம்பரை மாற்றி புது செல்போன் போல இலங்கை, பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு உருவி மூலம் விற்பனை செய்துள்ளார் நாகூர் மீரான். செல்போனில் IMEI எண் மாற்றப்பட்டதால் கொள்ளையடிக்கப்பட்ட போனை போலீசார் கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. செல்போன் விற்பனை செய்த பணத்தை நாகூர் மீரான் ஒரு குறிப்பிட்ட வங்கி கணக்கில் போட்டு இருக்கிறார். அந்த வங்கி கணக்கை ஆய்வு மேற்கொண்ட போது சையது யாமின் பாஷா என்பவரது வங்கி கணக்கு என்பது தெரிய வந்தது. சையது யாமின் பாஷா மீது நாட்டு வெடிகுண்டு வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தொடர் விசாரணையில் கொள்ளையர்களுக்கு மூளையாக செயல்பட்டதே சையத் யாமின் பாஷா தான் என்பது தெரிய வந்தது. செல்போன்களை எந்த இடத்தில் பறிக்க வேண்டும், செல்போன்களை பறித்துவிட்டு சிக்காமல் செல்வது எப்படி என மெட்ரோ பட காட்சிகள் போல கொள்ளையர்களுக்கு ரூட் போட்டு கொடுத்திருக்கிறார் சையத் யாமின் பாஷா. செல்போன் மற்றும் செயின் பறிப்பில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு கஞ்சா, உயர்ந்த ஆடைகள், உல்லாச வாழ்க்கை என பணத்தை அள்ளி கொடுத்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். வழிபறியில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார். கைதான சபிபுல்லா வழிபறி செய்வதற்காகவே தனது வாகனத்தை பிரத்யேகமாக தயார் செய்துள்ளார். அஜய், விக்கி இருவரும் சமீபத்தில் தான் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ளனர். வந்தவுடன் டி நகர், KK நகர், வடபழனி பகுதியில் வழிபறி செய்யுமாறு இன்ஸ்டா மூலம் ஆர்டர் கொடுத்திருக்கிறார் சையத் யாமின் பாஷா. இவர்கள் கஞ்சா போதையில் 2 தினங்களில் வெறித்தனமாக 17 செல்போன்களை பறித்துள்ளனர். இன்ஸ்டாவில் ஆர்டர், கஞ்சா போதையில் வழிப்பறி, உல்லாச வாழ்க்கை என வாழ்ந்த கும்பலை சென்னை போலீசார் திட்டம் போட்டு கைது செய்துள்ளனர். சென்னையில் காவலர் குடியிருப்பு